வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். இன்னைக்கு நவராத்திரி திருவிழாவில் 3ஆம் நாள் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு அம்பாள் சரஸ்வதி அலங்காரத்தில் இருக்காங்க. அந்த அலங்காரத்தை நம்ம தரிசிப்போம், தீபாராதனையும் தரிசிப்போம். வாங்க பார்க்கலாம். நமஸ்காரம்ண்ணா, நவராத்திரியோட சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள். இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் கற்பகாம்பாளுடைய சிறப்புகள்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் நவராத்திரின்னா பூஜைகள் நடக்கும், கொலு வைப்பேன். மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் கற்பகவல்லியே கொலு இருக்காதான். கற்பகவல்லியே கொலு இருக்கிறதுனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா கற்பகவல்லிக்கு வலதுகை பக்கம் மகாலட்சுமி இருப்பேன், இடதுகை பக்கம் சரஸ்வதி இருப்பேன். அஷ்டோத்திரத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, பிரஜாமர ரமாவாணி சேவிதாயி நமோ நமகான்னு. ரமா அதாவது மகாலட்சுமியும் சரஸ்வதியும் எப்பொழுதும் பூஜை பண்ணிட்டு இருக்காராம். அதனால தாயார் என்ன பண்றா, கொலுவே தாயாரே கொலு இருக்கா. அந்த கொலு இருக்கும் பொழுது பக்கத்துல மகாலட்சுமியும் மகா சரஸ்வதியும் கூட தரிசனம் கொடுக்குறார். ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு விதமான கோலத்தோட இருப்பார். இது எப்படின்னா, உலகத்துல படைக்கிறது, காக்கிறது, மறைத்தல், அருளல், இப்படி பஞ்சகிருத்தியங்கள் சொல்றாங்க. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரகம் சொல்றாங்க. இப்படி 9 நாட்கள் அம்பாள் 9 விதமான கோலங்களோட தரிசனம் கொடுக்கறது அந்த சிறப்பு. அதோட மட்டும் இல்லை, ராத்திரி 9 மணிக்கு ஒரு ஆராதனை, தீபாராதனை நடக்கும். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.